வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். விவாகரத்து வழக்கு தொடர்பாக ஜூன் 15 விஜய் சங்கீதா ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், புட்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. வச்சாடா ஆப்பு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எங்க மனுஷனா நீங்க எல்லாம்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. முதல் மாறும் வீதி மக்கள் மன்னன் நாடவான நெருப்பா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோட செல்வ பெருந்தகை அவரது மணிமங்கலம் இல்லத்துல PF ஓட உதவியுடன் இந்த வருமான வரி சோதனையானது அவரது வீட்டுல நடைபெற்று வருகிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். இந்த நிலையில தான் தற்போது வருமான வரித்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் செல்வ பெருந்தகை தொடர்புடைய இடங்கள்ல எந்த விதமான சோதனையும் மேற்கொள்ளப்படவில்லையும், அவரது வீட்டருகே சென்று வேறொரு இடத்திற்கு சென்று விட்டதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோர்வம் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் எதிர்கட்சியினர் முடக்கக்கூடிய அச்சுறுத்தலை கொடுப்பதாக முதல்வர் அவர்களும் ஒரு ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். மக்கச்சாமி எங்கள சொம்பை நினைச்சியா போலீஸ்ல போட்டு விடுற? வீட்டை நல்லா பாரியா. செல்வ பெருந்தகை வீட்டில் சோதனை எதுவும் நடத்தவில்லை என வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டை பூட்டி இருக்காங்கல்ல, பூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் சவுண்ட கொடுத்தோமா? என்ன இப்படி நாறுது? மாற்று கட்சியில அதிலும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தம்பில நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்ல, நம்ம பங்காளி சண்டை எப்பவும் வச்சுக்கலாம், இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்ற அவன். இல்ல புரியல, நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எங்களை நீங்க திட்டுங்க, பிரச்சனை கிடையாது, அதை நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது, நாங்க துப்புன தொலைச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் விஜயை விட்டுறாதீங்க, விஜயை நீங்க அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அதனால இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த திமுக காரனும் நாம் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போறான். அவன் முடிவன்ட்டான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதே 2000 கோடியில தான். ஃபேமிலிக்கு 1000 crores, பார்ட்டிக்கு 1000 crores பார்ட்டி ஃபண்ட், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தம்பி, சென்ட்ரல்ல யாருக்கு சொல்றாரோ மினிஸ்டர். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருப்பது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு.
போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறப் போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் அண்ணன் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன் சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. ஒரு நகைச்சீட்டு போடலாம், ஆனா இதே 2000 ரூபாய் ஆம்பளைக்கு கொடுத்தா வேட்டி சீட்டு போட முடியுமா? அத்தே கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. நீங்க ஒரு வெற்றி பெற வச்சீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்பாரு. மற்றவங்க எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா நீ வந்து என் வீட்டில் வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. புரியுதா? உன் பேச்சுல திமிர் தெரியுது. அந்த வீட்டுக்குள்ளேயும் நீங்க போக முடியாது. அது ஒரு பண்ணையார் வீடு, அது ஒரு பங்களா. அந்த வீட்டுக்குள்ள நாமெல்லாம் போக முடியாது. வீட்டு வாசல்ல தான் நிக்க வைப்பாங்க. இப்ப ஒரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி கெத்தா தில்லா நிக்க முடியுமா? டெல்லியில போய் அவங்களை எடுத்து ஃபைட் பண்ண முடியுமா? டெல்லி நோ போயினா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். தமிழ் திரையுலகின் சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பலரும் ஆவேசமாக பேசினார்கள். அவர்களில் நானும் ஒருவன். 9 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த கண்டன கூட்டத்தில் நான் பேசிய அந்த வீடியோ பதிவை யூடியூபில் பார்த்ததாலும் நான் பேசிய சில வார்த்தைகளால் கன்னட மக்களின் மனம் புண்படுவதாக அவர்கள் கருதுவதாலும் அந்த சில வார்த்தைகளுக்காக 9 வருடங்களுக்கு பிறகு நான் கன்னட மக்களிடம் என் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். புரிஞ்சதா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். தெரிஞ்சுக்கிட்டியா? பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டி அடிக்கிறீங்க? டெல் மீ. நீ இதெல்லாம் சொல்லியே 5 வருஷம் ஆச்சியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.